Hi all, I'm Ranjana Kumaravai. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸுக்கு இருக்கிற சந்தேகம் how to do my asset allocation. Whether என்னோட ஏஜ பொறுத்து ஈக்விட்டி எடுக்கவா, டெட் எடுக்கவா, இல்ல கோல்டு வந்து அலோகேஷன் அதிகமா பண்ணலாமா, இல்ல ரியல் எஸ்டேட்ஸ். பட் இப்போ அதுக்கான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா we have a fund called multi asset fund ன்னு சொல்லுவாங்க. மல்டி அசெட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி, கோல்ட், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த சென்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பெரிய பெரிய கம்பெனிஸோட இதுல. சோ இந்த அசெட் அலோகேஷன் நீங்க கேட்கலாம் அது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட். அந்த ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஃபண்ட் மேனேஜர் பர்டிகுலர் ஃபண்ட் மேனேஜர் அண்ட் ஃபண்ட் ஹவுசஸ் ஆட்டோமேட்டிக்கலா வந்துட்டு இப்ப கோல்டோட எக்ஸ்போஷர் கோல்டு வந்து நல்லா போகும்னு நினைச்சாங்கன்னா அதுல எக்ஸ்போஷர் அதிகம் பண்ணுவாங்க. ஈக்விட்டிஸ் நல்லா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஈக்விட்டிஸ்ல பண்ணுவாங்க. இல்ல ரியல் எஸ்டேட்டுக்கு ட்ரெண்ட் இருந்ததுன்னா அந்த ரியல் எஸ்டேட் ட்ரெண்ட்ல பண்ணுவாங்க. சோ ஒரு சின்ன சிம்பிள் கால்குலேஷன், ஒரு நிப்டி 50க்கும் மல்டி அசெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். நிப்டி 50ல பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண கஸ்டமருக்கு ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குன்னா மல்டி அசெட் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 18% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அண்ட் வாலட்டிலிட்டி மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இப்போ நிப்டி 50ல போட்டீங்கன்னா மார்க்கெட் ஏறும் போதும் ஏறும், இறங்கும் போது இறங்கும், விச் வில் அஃபெக்ட் யுவர் போர்ட்போலியோ. பட் இதுவே மல்டி அசெட் கேட்டகரியில நீங்க போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா அதுவே வந்து அசெட் அலோகேஷன்ஸ் வந்துட்டு அவுட் பண்ணிக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு அந்த போர்ட்போலியோட ரிஸ்க் கம்மி. இது ஒரு சின்ன டெமோ மாதிரி பார்த்ததுல மல்டி அசெட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9.5% தான் வாலட்டிலிட்டி இருக்கு, வேற நிப்டி 50ல 16% வாலட்டிலிட்டி இருக்கு. சோ இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் பத்தி இன்னும் டீடைல்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணலாம். அதுக்கான நம்பர்ஸும் கொடுத்திருக்கேன், ஆர் மெசேஜும் நீங்க பண்ணலாம். தேங்க்யூ.